வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆக்டர் விஷாலை பற்றி. ஸோ அவருடைய மதகஜராஜா வர பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போது. ரீசெண்டாக அந்த படத்தோடைய ஈவெண்ட் நடந்து முடிஞ்சிருந்தது. அந்த ஈவெண்ட்டுக்கு விஷாலும் வந்திருந்தார். அவரை பார்த்த உடனே எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க. விஷாலா இது என்ன இப்படி ஆயிட்டாரு, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பார், இப்போ ரொம்ப டல்லாக வீக்காக இருக்காரு, அவருக்கு என்ன தான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மேடையில் அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய கை அப்படி ஷேக் ஆகிட்டு இருந்துச்சு. அவருடைய ஃபேஸே முன்ன மாதிரி இல்லை, பார்த்தாலே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ அவருக்கு வைரல் ஃபீவர் இருக்குது, அதனால தான் அவர் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இல்லை, ஃபீவரை தாண்டி வேற ஏதோ ஒரு பிரச்சனை அவருக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் என்னன்னு கிளியராக தெரியாமல் நம்மளால் கன்ஃபார்மாக எதுவுமே சொல்ல முடியாது. பட் எதுவாக இருந்தாலும் சீக்கிரமே அவர் நல்லபடியாக குணமாகி வரணும், வந்துருவார். கடைசியாக அவர் நடித்து ரிலீஸ் ஆன படம் ரத்னம்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே அவர் எந்த ஒரு படமும் கமிட் பண்ணவே கிடையாது. ரத்னம் முடிச்சுட்டு துப்பறிவாளன் 2 தான் அவர் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளான் வச்சிருந்தாரு. பட் துப்பறிவாளன் 2 டிலே ஆகிட்டே போகிறதுக்கான ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோடைய ஹீரோ டைரக்டரை தாண்டி ப்ரொடியூசரும் விஷால் தான். ஸோ அந்த படத்துக்கு ஒரு பெரிய பட்ஜெட் தேவைப்படுது. பட்ஜெட் இஷ்யூஸ்னால தான் அந்த படம் தள்ளி போயிட்டே இருக்கு. இப்போ அடுத்து கூட உடனே துப்பறிவாளன் 2 ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்தேகம் தான். துப்பறிவாளன் 2க்கு பதிலாக மார்க் ஆண்டனி 2 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்தது. ஏன்னா ஆதிக்கு இப்போ குட் பேட் அக்லி முடிச்சிட்டாரு. அடுத்து விஷாலை வச்சு மார்க் ஆண்டனி 2 பண்ணுவார் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ சர்தார் 2 எடுத்துட்டு இருக்கிற டைரக்டர் மித்ரன் அந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு அடுத்து இரும்புத்திரை 2 ஸ்டார்ட் பண்ண போறதா ஒரு ஐடியா வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ விஷால் அடுத்து எந்த படம் கமிட் ஆக போறாரு அப்படிங்கிறது தெரியல. ஃபர்ஸ்ட் எந்த ஒரு படம் ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் அவர் உடம்பு சரியாய் வரணும், அதுக்கப்புறமா தான் எந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவர் போக போறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். நேத்தி பார்த்தீங்கன்னா லைகா வெர்சஸ் சங்கர் இஷ்யூ பயங்கர ஹீட்டடா போயிட்டு இருந்துச்சு. லைகா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்தியன் 3 முடிச்சு கொடுக்காம டைரக்டர் சங்கருடைய கேம் சேஞ்சர் படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் கவுன்சில் கிட்ட போயிட்டு அவங்க இந்த படத்தை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ கேம் சேஞ்சர் படத்தோடைய ப்ரொடியூசர் டில்ராஜ் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தார் அப்படின்னா, உங்களுக்கும் சங்கருக்கும் இருக்கிற இஷ்யூ தனிப்பட்டது, அதை என்னுடைய படத்துக்குள்ள கொண்டு வராதீங்க. கேம் சேஞ்சர் நான் காசு போட்டு எடுத்திருக்கிற படம், ஸோ இதுக்கு அதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, இந்த படத்தை சுமூகமாக ரிலீஸ் பண்ண விடுங்க அப்படின்னு அவர் சொல்ல, ஒரு கட்டத்தில் எல்லாரும் உட்காந்து பேசி டிஸ்கஸ் பண்ணி ஒரு நல்ல முடிவெடுத்து பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டாங்க. ஸோ கேம் சேஞ்சர் பிளான் பண்ணபடி ஜனவரி 10 தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகுது, எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. கேம் சேஞ்சர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் 3க்கான ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்தியன் 3க்கு இன்னும் கொஞ்சம் சீன்ஸும் ஒரே ஒரு சாங் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது சீக்கிரமே டைரக்டர் சங்கர் எடுத்து கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்தியன் 3 கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் அடுத்து டைரக்டர் சங்கர் அவருடைய வேல்பாரி ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் உலகநாயகன் கமல்ஹாசனும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியன் 3 முடிச்சிட்டு தான் KH-237 அந்த ப்ராஜெக்டை ஆரம்பிப்பாரு. மேபி இல்லைனா பேரலா கூட ஸ்டார்ட் பண்ணலாம். கேம் சேஞ்சர் படத்தோடைய பட்ஜெட்டை பற்றி எஸ்ஜே சூர்யா இப்போ ரீசெண்டாக கொடுத்துருக்கிற ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 to 500 கோடி கிட்ட இருக்கும், இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்க்காம அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இதை கேட்ட உடனே எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா இதே பட்ஜெட் தான் சங்கர் 2.0க்கும் ஸ்பெண்ட் பண்ணாரு. 2.0க்கு இவ்வளோ பெரிய பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ணதில் ஒரு நியாயம் இருக்கு. ஆனால் அதே பட்ஜெட் கேம் சேஞ்சர் மாதிரியான ஒரு நார்மல் மாஸ் மசாலா கமர்ஷியல் ஃபிலிமுக்கும் இவ்வளோ பெரிய பட்ஜெட் தேவையா அப்படிங்கிற மாதிரியுமே ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எஸ்ஜே சூர்யா இப்போ இந்த கேம் சேஞ்சர் படத்தை பற்றி பயங்கர பெருமையாக பேசிக்கிட்டே வராரு, பயங்கரமான ஒரு பில்டப் கொடுத்துக்கிட்டே வராருன்னே சொல்லலாம். இதை பார்க்குற நெட்டிசன்ஸ் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் 2க்கு எப்படி ஒரு சித்தார்த்தோ அதே மாதிரி இப்போ கேம் சேஞ்சருக்கு நம்ம எஸ்ஜே சூர்யாங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி என்ன ப்ரோ எஸ்ஜே சூர்யா சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேம் சேஞ்சர் படத்தில் ஜருகண்டி அப்படிங்கிற ஒரு சாங் ஒன்று இருக்குது. ஸோ அந்த சாங் வேற லெவலில் இருக்குது, விஷுவலாக மிரட்டியிருக்காங்க. நீங்கள் கொடுக்குற டிக்கெட் காஸ்ட் அந்த ஒரு சாங்க்கே ஃபுல்ஃபில் ஆகிடும், அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லியிருக்காரு. எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது ஜனவரி 10 நமக்கு தெரிய வரும். மலையாளம் ஆக்டர் ஷேன் நிகம் நடிச்சிருக்கிற அவருடைய முதல் தமிழ் படமான மெட்ராஸ்காரன் ஜனவரி 10 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தில் கலையரசன் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச மெட்ராஸ்காரன் ஈவெண்ட்டில் கலையரசன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு முடிவு எடுத்திருக்காரு, ஒரு நல்ல முடிவு அப்படின்னே சொல்லலாம். என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் நான் இந்த மாதிரி கேரக்டர் ரோல்ஸ் பண்ண போகிறது கிடையாது, அதை நான் ஸ்டாப் பண்ண போகிறேன். இனிமேல் லீட் ரோல்ஸாக பார்த்து தான் செலக்ட் பண்ணி பண்ண போகிறேன். நான் ஒரு கேரக்டர் பண்ணால் அதே மாதிரி கேரக்டர் தான் எனக்கு திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு கேரக்டர் சாகணும் அப்படின்னா பக்கத்தில் என் பேரை போட்டு விட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லிட்டாரு. இந்த ஒரு விஷயத்துக்காக அப்போலேருந்து இப்போ வரைக்குமே கலையரசன் ட்ரால்குள்ளே மாட்டிக்கிட்டே தான் இருக்காரு. ஒரு படத்தில் கலையரசன் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே கண்டிப்பாக இவர் ஏதோ ஒரு சீனில் சாக போகிறாரு அப்படிங்கிறத ஆடியன்ஸே முன்னாடியே சொல்லிடுவாங்க. அதே மாதிரி தான் நடக்கும், அப்படி தான் நடந்திருக்கு. ஸோ அதனால இப்போ ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்திருக்காரு, ஒரு நல்ல முடிவு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நேத்தி பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி படத்தோட ரிலீஸ் டேட்டை மூவி டீம் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போட்டிருந்த ஒரு அப்டேட் வீடியோவில் தான் நம்ம சொல்லியிருந்தோம் ஏப்ரல் 10 குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. இப்போ அந்த நியூஸ் அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த வருஷம் இங்கிலீஷ் நியூ இயருக்கு ஏகேவுடைய
ஃபேன்ஸுக்கு சோகமான ஒரு நியூஸ் கிடைச்சிருந்தாலும் இப்போ அடுத்து வரப்போகிற தமிழ் நியூ இயரை முன்னிட்டு குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஏப்ரல் 10ஆம் தேதி குட் பேட் அக்லி, இட்லி கடை 2 படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுது. இப்போ குட் பேட் அக்லி அந்த ரிலீஸ் டேட் லாக் பண்ணியிருக்கிறதுனால இட்லி கடை வந்து தள்ளி போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு அவங்க தள்ளி போகிற மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த 2 படங்கள் கன்ஃபார்மாக வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே வேறு எந்த படமும் அந்த டேட்டில் வந்து தமிழில் வராது. ஸோ இப்போ குட் பேட் அக்லி மூவி டீம் வந்து ரிலீஸ் டேட் லாக் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சூர்யா 44, ரெட்ரோ, அதுக்கப்புறமா கூலி, இந்த 2 படங்கள் எப்போ எந்த தேதியில் வரப்போகிறாங்க அப்படின்னு தான் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலி வந்து உங்களுக்கே தெரியும் மே ஃபர்ஸ்ட் வீக் தான் ரிலீஸ் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு முன்னாடியிலேருந்து நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஒருவேளை அந்த ரிலீஸ் டேட்டில் கூலி வரல, மே ஃபர்ஸ்ட் வீக் வராமல் வேறு ஏதாவது ஒரு டேட் அவங்க பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ மே ஃபர்ஸ்ட் வீக் வந்து ரெட்ரோ ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சூர்யா 44 ரெட்ரோவை பொறுத்த வரைக்கும் ஒன்று மார்ச் மாதம் அந்த படம் வரணும், அப்படி இல்லைனா ஏப்ரல் எண்டில் வர மாதிரி இருக்கும், இல்லைனா மேக்குள்ளே வர மாதிரி இருக்கும். இந்த 3 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ கூலி அண்ட் ரெட்ரோ இந்த 2 படங்களுடைய ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டும் சீக்கிரமே நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ கூலி படத்தோடைய ஷூட்டிங்கை பற்றி ஏற்கனவே நம்ம சொன்னதான். இந்த மாதம் பேங்காக் ஷெட்யூல் வந்து ஆரம்பிக்குது. சூப்பர் ஸ்டார் அந்த ஷெட்யூலுக்காக கிளம்பி போயிட்டாரு. போகிறதுக்கு முன்னாடி ப்ரெஸ்ஸை மீட் பண்ணும்போது அவரே வந்து அப்டேட்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காரு. கூலி வந்து 70% ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னும் இப்போ போகிற ஷெட்யூல் வந்து ஜனவரி 13லேருந்து 28 வரைக்கும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரே வந்து சொல்லிட்டாரு. ஸோ இந்த பேங்காக் ஷெட்யூலை முடிச்சுட்டு அடுத்து பிப்ரவரியில் வந்து ஃபைனல் ஷெட்யூல் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதோட இந்த படத்துக்கான என்டையர் ஷூட்டிங்கும் முடியுது. டைரக்டர் ஆர்ஜே பாலாஜியோடைய இயக்கத்தில் சூர்யா இப்போ நடிச்சிட்டு இருக்கிற சூர்யா 45 இந்த ப்ராஜெக்டை பற்றி இப்போ வந்திருக்கிற ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய டைட்டில் வந்து பேட்டைக்காரன் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பட் கன்ஃபார்மாக எடுத்துக்க வேணாம், எனக்கு கிளியராக தெரியல, சீக்கிரமே தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஆர்ஜே பாலாஜி டைரக்ட் மட்டும் பண்ணலை, அவரும் நடிக்கிறாரு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவரும் லாயர் காஸ்டியூமில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி இப்போ கிடச்சிருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து படத்தில் சூர்யாவுக்கு அகெயின்ஸ்டாக வாதாடுற ஒரு வக்கீலாக வராருங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் ஆர்ஜே பாலாஜியோடைய கேரக்டர் வந்து படத்தில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டராக, அதிக ஸ்க்ரீன் ஸ்பேஸ் உள்ள ஒரு கேரக்டராக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆர்ஜே பாலாஜி ஒரு பக்கம், சூர்யா ஒரு பக்கம், த்ரிஷா அவங்களுமே இந்த படத்தில் வந்து ஒரு லாயராக வரதா தான் சொல்லப்படுது. இவங்க 3 பேரை தாண்டி இன்னும் சில சூப்பரான ஆர்டிஸ்ட்லாம் இந்த படத்துக்குள்ளே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக செம என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபிலிமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.